காஷ்மீரினுடைய பாரம்பரியமான ஒரு பானத்துக்கு பேர் தான் காஷ்மீர் காபா. அதாவது சமோவர் அப்படிங்கிற ஒரு பித்தளை பாத்திரம், நல்லா பெருசாகவே இருக்கும். அதில் காஷ்மீரில் விளையக்கூடிய அந்த தேயிலைகளை போட்டு மரப்பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு, இந்த மசாலா பொருட்களை எல்லாம் போட்டு, கொஞ்சம் குங்குமப்பூவையும் அதில் போட்டு, தேன் அல்லது குல்கந்து இதை சேர்த்து அவங்க கொடுப்பாங்க பாருங்க. ஒரு பானம் அவ்வளோ ஒரு சுவையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரிய பானம் நம்ம குடிக்கணும்னா கண்டிப்பாக காஷ்மீருக்கு ஒரு முறையாவது போகணுங்க. சோலோ டிராவலர்ஸ் அவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து காஷ்மீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியினுடைய சொர்க்கம் காஷ்மீர். அந்த பனி மலைகளை அந்த விமானத்திலேருந்து பார்க்கும்போது கிடைக்கிற அழகே ஒரு தனி அழகுங்க. நமக்கு வந்து கம்பளி போர்வை இல்லாமல் நம்மளால் அங்கே எங்கேயுமே போக முடியாது. அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். காஷ்மீருடைய அழகை ரசிக்கணும், இந்த காஷ்மீர் காபான்னு சொல்லக்கூடிய குளிர்பானத்தை, இந்த பானத்தை குடிக்கணும், இந்த சூடான பானத்தை குடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம போக வேண்டிய மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மாதங்களில் காஷ்மீருக்கு பயணம் போவாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் கூட போவாங்க. அப்படிப்பட்ட குளிர் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல சூடான அந்த தேநீரை குடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கதகதப்பு உண்மையிலே வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம்.